ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து புயல் காற்று அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் கோயிலில் தான் இருக்கேன். இங்கே பாருங்கள், மரம்லாம் பாருங்கள் அசையுது. இங்கெல்லாம் யாரும் இருக்கக்கூடாதுன்ட்டாங்க. இருந்தாலும் தெரியாமல் தான் அந்த கோயிலில் வந்து நிற்கிறேன். வந்து இந்த கோயிலில் மட்டும், இந்த கடலூர் திருப்பாப்புலியூரில் மட்டும் 4 மாட வீதியிலையும் என்றைக்குமே எந்த பேரழிவு வந்தாலும் இந்த இந்த ஊரை தாக்காது. எதுலேயுமே யாரையும் அழிவுங்கிறதே கிடையாது. இந்த ஊரில் யாருமே வந்து கஷ்டப்பட மாட்டாங்க. ஏன்னா இந்த பேரழிவு வரும்பொழுது கூட 1/2 கிலோமீட்டர் தான் எங்கள் கடலூர் திருப்பாப்புலியூர்லாம் மாட வீதி. அப்போ வந்து அந்த புயல், பேரலை, சுனாமி, தானே புயல் எதுவுமே பண்ணலை. அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரல. ஏன்னா இந்த கோயிலுடைய தீர்த்தம், அக்னி தீர்த்தங்கிறது தேவனாம்பட்டினம். ஒரு வருஷத்தில் ஒரு தடவை இந்த சிவன் பார்வதி இவங்க 2 பேரும் போய் அங்கே தீர்த்தவாரி நடக்கும். அங்கே இருந்துட்டு அப்போ தான் திரும்பி இங்கே வருவாங்க. அப்பருக்காக ஒரு கதையே இருக்குது. அது அப்புறம் சொல்கிறேன். நான் கரையேறி விட்ட குப்பம், அப்பர் வந்து கடலில் மிதந்து வந்து இங்கே கரையேறி விட்ட குப்பத்துக்கு வந்தார். அந்த ஒரு ஐதீகம் இருக்குது. நான் அப்புறம் சொல்கிறேன். இந்த டைமில் சொல்ல முடியாது, காற்று பலமாக அடிக்குது. அதனால் உங்களுக்கு இதை சொல்கிறேன். இங்கே மட்டும் கடலூரில் எந்த காலமும் இங்கே வந்து புயலோ எந்த பேரழிவும் எதுவும் இந்த மாதிரி மழைக்காலங்களில் எந்த அழிவும் இங்கே மட்டும் நடக்காது. இது உண்மை. நான் நேரடியாக பார்த்த எந்த விஷயமா இருந்தாலும் புராண கதைகளையோ வரலாறுகளையோ பார்த்து உங்களுக்கு நான் சொல்லலை. இப்போ நேரடியாக ஒன்று நடக்கிறத மட்டும்தான் நான் சொல்லுவேன். இங்கே பாருங்கள், இந்த கோயிலில் வந்து மரம்லாம் எப்படி அசைது பாருங்கள். தென்னை மரம்லாம் இப்போ பயங்கரமாக கடல், தேவனாம்பட்டினம் கடலுக்குலாம் போக முடியாது. ஏன்னா போலீஸ் பாதுகாப்பு நேத்திலேருந்து பயங்கரமாக இருக்குது இந்த கோயிலில். அதனால் இந்த கோயில், இந்த ஊரில் வந்து சிவன் பார்வதி பாடலீஸ்வரர் இருக்கிறதுனால இதை நம்புகிறவங்க மழை காலங்கள்லையோ புயல் காலங்கள்லையோ வெள்ள காலங்கள்லையோ இவங்க யாருக்கும் அவ்வளோதான் நிவாரண நிதி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லோரும் நல்லா இருப்பாங்க இந்த சைடில். அதுதான் உண்மை. நீங்கள் வேணால் வந்து பாருங்கள் ஒரு தடவை. இந்த பாடலீஸ்வரர் கடலூர் திருப்பாதிரிப்புலியூருக்கு அந்த ஒவ்வொரு ஐதீகமும் தெரியும். இது வந்து நான் இருந்து பார்த்ததுனால உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன். இங்கே அதிகமாக காற்றும் அடிக்காது. என்ன மரம்லாம் நிறைய இருக்குங்க. பாருங்கள், இது கோயில் தோட்டம். இங்கே தான் பூ பறித்து சாமிக்கு வைப்பாங்க. மரம்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ கோயில் வேலை நடந்துக்கிட்டு இருக்குங்க கோயிலில். இதில் வந்து நான் இங்கே மதிய உணவு போடுறேன். முன்ன போட்டேன். இப்போ யூடியூப்க்கு வந்ததுலேருந்து போடலை. அவங்களுக்கு மதிய உணவுக்கு அங்கே எல்லாம் வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறது இந்த மாதிரி தொண்டு செஞ்சுட்டு வந்தேன். அதனால் நான் அதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்துட்டு நான் அவங்களுக்கு தெரியாமலே இந்த வீடியோவை எடுக்கிறேன். பாருங்கள், இந்த கோயிலுடைய தோட்டம் பெருசு. இங்கே பாருங்கள், நிறைய மரங்கள்லாம் இருக்குது, பூக்கள்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே பூவெல்லாம் வச்சுருக்காங்க. காலை வச்சா ரொம்ப இதுவாக இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற பூவை பறித்து தான் சிவன் பார்வதி தரையெல்லாம் காலை வைக்க முடியல. பாருங்கள், நிறைய